ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜசிவாலய யூடியூப் சேனலில் இன்றைய பதிவாக பகவதி அம்மன் அரக்கனை வதம் செய்வதற்காக கன்னியாக வடிவெடுத்து வதம் செய்த பின்பு சிவபெருமானை திருமணம் செய்வதற்காக கன்னியாக பார்வதி அம்பிகை நின்ற இடம் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் மிகவும் புகழ்வாய்ந்த பகவதி ஆலயம். நம் தமிழகத்தின் பாரம்பரிய உடையான பாவாடை தாவணியுடன் வலது கையில் உத்திராட்ச மாலை ஜெபித்தபடி அழகு வடிவில் அம்பிகை காட்சி தருகிறாள். 51 சக்தி பீடங்களில் 10வது சக்தி பீடமாகும் கன்னியாகுமரி. அம்பிகையின் அழகு கண்கொள்ளா காட்சியாகும். உற்சவ மூர்த்தியாக தியாக சௌந்தரி, பால சௌந்தரி அருள் புரிகிறார்கள். பகவதி அன்னையின் மூக்குத்தி யோக சக்தியின் வெளிப்பாடாகும். மாணிக்கத்திலால் ஆன மூக்குத்தி தரிசனம் காண்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். கன்னியாகுமரி பகவதி அம்பிகையின் ஆலயம் கிழக்கு நோக்கியே அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது. சமுத்திரத்தில் கப்பல்கள் வரும்போது அம்பிகையின் மூக்குத்தியின் ஒளியில் தடுமாறுவதால் கிழக்கு நோக்கியுள்ள வாசலை அடைத்துவிட்டு தெற்கு வாசலாக தரிசனத்திற்கு அமைத்திருக்கிறார்கள். காற்றாகி கனலாகி கடலாகினாய், கருவாகி உயிராகி உடலாகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நிலமாகி பயிராகி உணவாகினாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய், போற்றாத நாளில்லை தாயே உனை, பொருளோடு புகழோடு வைப்பாயனை. வாழைக்குமரியான அம்பிகையை வழிபட்டு நம் வாழ்வில் எல்லா நலன்களும் வளன்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன்.